உங்க மேல என் மேலையும் ஒரு கிருபையை காண்பித்ததுனால அடிமரத்தை தேவன் உருவி எடுக்காம அந்த அடிமரத்தை வச்சுட்டாரு. ஏன்? ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஏன்னா இதெல்லாம் என்னாலே அல்ல, தேவனே உம்மாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய உதவியினாலே நான் இவ்வளவு மேன்மைக்கு வந்தேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன், உயர்த்தப்பட்டேன் என்று சொல்லி அந்த அடிமரம் உணரும் பொழுது அந்த அடிமரத்திற்குள்ளே கர்த்தர் ஜீவனை உண்டாக்கி அதை துளிர்க்க செய்து அது கிளை பரப்பி இலை விட்டு பறவைகள் வந்து தங்க, அதன் நிழலுக்கு கீழே விலங்குகள் வந்து அடையும்படி அதற்கான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். கரங்களவே தெளியா சொல்லு, கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். நம்முடைய கிரியைகளின்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை நியாயந்திருத்திருப்பார். ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம், மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்போம். கர்த்தர் நமக்கு காண்பித்த இரக்கங்களுக்கு அளவில்லை, இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆகவே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அடிமரத்தை அப்படியே விட்டுட்டார். எதற்கு? ஒரு நாள் துளிர்க்கட்டும். என் மேல உங்க மேலையும் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னா துளிர்க்கணும், இன்னும் துளிர்க்கணும். அடிமரம் வெட்ட வேணாம், துளிர்க்கட்டும், அது இன்னும் துளிர்க்கட்டும். அது துளிர்க்கிறது மாத்திரம் இல்ல, மீண்டும் துளிர்த்து மரமாய் வளர்ந்து கிளை விட்டு கொப்புகளாலே நிரம்பி இலைகளால் நிரம்பி உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா?